வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு குடி டைனோசர் சேனல். 15 நாளா எங்க போயிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்ல முடியாத காரணம், விட முடியாத வேலை, அதனால என்னால வீடியோ போட முடியல. மன்னித்து விடுங்கள். எனக்காக காத்திருந்த உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. இதனாலதான் நம்ம எல்லாரும் டைனோ ஃபேமிலி. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பிலேட்டட். மன்னிச்சிருங்க. இப்போ இந்த 15 நாள் நடந்தத ஒரு 2 வரியில எழுதி வச்சிருக்கேன். அதை நான் சொல்றேன், கேளுங்க. Dinosaur, little cookie dinosaur, little cookie dinosaur. Dinosaur, little cookie dinosaur, little cookie dinosaur. Die! No, sir, இது குட்டி dinosaur. முடிஞ்சது பொங்கலு, இன்னைக்கு திங்களு. வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் ட்ரம்ப். கிரீன்லாண்ட பார்த்து விட்டான் பாரு ஒரு அம்பு. தாவேகா தலைவருக்கு சிபிஐ என்கொயரி. பொங்கல் அன்னைக்கு அங்க நடக்குது, கவர்மெண்ட் நடத்துற கச்சேரி. ரிலீஸ் பண்ண விடல ஜனநாயகன் படத்தை. எலெக்ஷன் வரும்போது லேப்டாப்பை எதுக்கு கொடுத்த? கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களே 5000 ரூபாய் பொங்கலுக்கு, 2000 ரூபாய் தராரா எடப்பாடி பெண்களுக்கு. ஈரான் மேல அமெரிக்கா போட போதான் குண்டு. ட்ரம்ப நம்பி நம்பி அமெரிக்கா தலையில விழப்போது துண்டு. நண்பனுக்கு நண்பன் எதிரியா. சீனா, கனடா, ரஷ்யா, யூரோப் எல்லாரும் ஒன்னா சேர போறாங்களாம். தி நியூ வேர்ல்ட் ஆர்டர் நடக்க போகுது. இந்த 15 நாள்ல நான் பார்த்தது இவ்வளவுதாங்க. அதுக்கு நடுவுல இந்த அதுக்கு பேர் என்ன, பிக் பாஸ் நடுவுல இந்த பிக் பாஸ்ல கொடுத்த ரெட் கார்டு 2 தேர்தல வெளியே போச்சு. சரக்கடிக்க ஆசை, சாரி, சிறகடிக்க ஆசை சீரியல்ல அந்த அந்த பொண்ணுதான் அம்மான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர் ட்விஸ்ட் இல்ல. ஆனா சினிமால வர ட்விஸ்ட்டை விட, இந்த மெகா சீரியல் வர ட்விஸ்ட்டை விட, நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் மகா ட்விஸ்ட்டுங்க. யார் யார் கூட சேர்றான்னு தெரியல, யார் யார் கூட சேர போறான்னு தெரியல, யார் யார்கிட்ட இருந்து பிச்சுக்கிட்டு எங்க போய் சேர போறாங்கன்னு தெரியல. மகா ட்விஸ்ட்டுங்க. நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். இப்போ நான் பேச போறது இன்டர்நேஷனல் வார் பத்தி தான். நீங்க நியூஸ்லயோ இல்ல ஹிஸ்டரியோ நல்லா எடுத்து பாருங்க. சில இடத்துல ஏகப்பட்ட இடத்துல போர் நடந்திருக்கும். இந்த ஒசாமா பின் லேடனை சுட்டு கொண்டதா இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் 2 3 ஏகப்பட்ட போர் கதைகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே, போரோட ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே, அதுல ஒருத்தனோட தலையீடு கண்டிப்பா இருக்கும். அதாவது போர் போடுறவன் இங்க ஒருத்தன், இங்க ஒருத்தன், 2 ஆப்பனண்ட் இருப்பாங்க. போர் நடந்துச்சுன்னா இவங்களை பத்தி தான் பேசணும். ஆனா 3ஆவதா பத்தி ஒரு ஆளை பத்தி பேசுவாங்க. அவன் தான் இவன், அமெரிக்கா. எங்க நடந்தாலும், எங்க போர் நடந்தாலும், எங்க சண்டை நடந்தாலும் கொண்டு போய் மூக்க நுழைப்பான். ஏன் அவன் மூக்க நுழைக்கிறான்னா, அப்பதான் அவன் செஞ்சு வச்சிருக்க அவனோட ராணுவ தளவாடங்கள், வெப்பன்ஸ் வியாபாரம் செய்யப்பட முடியும். அதனால குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டி விடுற மாதிரி இவனே இந்த பக்கமும் ஒரு கதையை அளப்பான், இவன் இந்த பக்கமும் ஒரு கதையை அளப்பான். இவனே வெப்பன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுப்பான். அதுக்கு தேவையான காசு அங்கிருந்து எடுப்பான். அப்படியும் காசு வரலையா, அந்த ஊர்ல இருக்க கனிம வளத்தை எடுக்கிறதுக்காக கான்ட்ராக்டர் போட்டு அங்க எண்ணெய் இருந்தா எண்ணெயை எடு, நிலக்கரி இருந்தா நிலக்கரி எடு, ஏதாச்சும் ஒரு இங்க இருக்கும்ல அதை எடுப்பான். அப்படிப்பட்டவன் தான் இந்த அமெரிக்காக்காரன். இந்த அமெரிக்காக்காரங்கிட்ட நிறைய காசு இருக்கிறதுனால எல்லா நாடுகளும் அவங்க கிட்ட போய் பேசி பழகி, சரி அமெரிக்கா நம்ம கூட இருந்தா சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு சேர்ந்தாங்க. ஒண்ணு சேர்ந்து பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு நினைச்ச இடத்துலதான் பச்சாம்பாரு ஆப்பு எனக்குன்ட்டு ஒன்னா நேட்டோ அப்படின்னு ஒரு அமைப்பு மூலமா உருவாக்கி ஒரு 25 நாடுகள் பிளஸ் கிட்ட அதுல ஒன்னா இருக்காங்க. அதுல இருக்கிறது தான் டென்மார்க். டென்மார்க் கிட்ட இருக்கிறது தான் கிரீன்லாண்டுன்ற ஒரு இடம். அந்த இடம் எனக்கு வேணும்னு அமெரிக்காக்காரன் கேட்கிறான். ஆனா டென்மார்க்காரன் கொடுக்க மாட்டான், ஏன்னா அது அவனோட இடம். ஆனா அது ட்ரம்ப் என்ன சொல்றான்னா, நீ எனக்கு பேரம் பேசுவோம், காசு தரேன், கிரீன்லாண்ட கொடு. அப்படி காசு கொடுத்தும் நீ கொடுக்கலையா, போர் போர் அப்படின்றான். அதை எப்படி சொல்லலாம், அது we need the Greenland or else we can war அப்படின்றா. எனக்கு ஆக்டிங் வரல அவன மாதிரி, நான் கத்துக்கிட்டு வந்து அப்புறம் பண்ணிட்டேன். ட்ரம்ப் மாதிரி பண்ண சொன்னா கமல்ஹாசன் மாதிரி வருது. அமெரிக்கானாலே 2 பேரை ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்கள வார் நடக்க வச்சு போர் செய்ய வச்சு அவங்களுக்கு வெப்பன்ஸ் வியாபாரம் செஞ்சு அதுல இருந்து காசு பாக்குறது தான் அமெரிக்காக்காரனுக்கு வேலை. அப்படின்றது இப்போ சமீபத்திய எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லா நாட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. அது எப்படி தெரிஞ்சதுன்னா, இப்போ கிரீன்லாண்டா போர் நான் எனக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்களோட நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டான்.
இதனால இவனை பத்தி தெரிஞ்சு டென்மார்க்குக்கு ஆதரவா, கிரீன்லாந்துக்கு ஆதரவா யூரோப் கண்ட்ரீஸ், ஜெர்மனி பிரசிடென்ட் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கிரீன்லாந்து மேல கை வைக்க போறியா, வாடா வந்து வைடா, இவன சரி போனா போதும், நீ ஒரு பெரிய ஆளு அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ எங்க மேலேயே கை வைக்க வந்துருவியா, உன் கூட நிக்கிற எங்க மேலேயே கை வைக்க வந்துருவியான்ட்டு இப்ப எல்லாரும் எகிரிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு நடுவுல இன்னொன்னு விஷயம் என்ன நடக்குதுன்னா, கனடா அமெரிக்கா கூட ரொம்ப தோஸ்து, பார்டர் அவ்வளவுதான். அவங்க அமெரிக்கா கூட ரொம்ப நல்லா உறவு ஆடிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் புதுசா போட்ட டேரிஃப்னால கனடாவில் கொஞ்சம் விலை மாற்றம் நடந்துச்சு, கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவன் அதோ இருக்க கிரீன்லாண்டை வாங்கிட்டான்னா இந்த பக்கம் நார்த் அமெரிக்கா, இந்த பக்கம் சவுத் அமெரிக்கா, இந்த பக்கம் கிரீன்லாண்டையும் வாங்கிட்டான்னா நடுவுல கனடா நம்ம சுத்தியுமே எப்ப வேணாலும் நம்ம சுத்தி ரவுண்டு போட்டுருவானே, இவன் சும்மா இருக்க மாட்டானே அப்படின்னு யோசிச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா கூட இருக்க டீல பாதி க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சைனா கூட ரொம்ப தோஸ்ட் ஆயிட்டாங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைனாவோட காருக்கு 85% டாக்ஸ் போட்டாங்க. ஆனா இப்போ கனடா சைனாவோட வெஹிக்கிள்ஸுக்கு, சைனாவோட கார்ஸுக்கு வெறும் 6% தான் டாக்ஸ். அதனால என்ன ஆகும்னா, டெஸ்லா 50,000 விக்குதுன்னா சைனாவோட பிஒய்டி காரு 35,000 தான் விற்கும் அந்த ஒரு காசுக்கு. அப்படி பார்த்தா இந்த டெஸ்லாவை விட இந்த பிஒய்டி காரு செம்ம ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்போ ஏன் டெஸ்லா வாங்க போறான்? டெஸ்லா அமெரிக்காவோட கம்பெனி, அப்போ டெஸ்லாவோட பிசினஸ் கம்மியாகும், அமெரிக்காவோட ப்ராஃபிட்டும் கம்மியாகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ் பேர் தான் ஜியோ பொலிட்டிக்ஸ், ஜியோ நெட்வொர்க் பொலிட்டிக்ஸ் கிடையாது. நடுவில் நடந்ததுதான் வெனிசுலா பிரச்சனை. வெனிசுலா ஒரு அதிபரையே நாட்டுக்குள்ள புகுந்து அந்தால தூக்கி கொண்டாந்து ஜெயில வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவன் இதுக்கெல்லாம் காரணம் சொன்னது, அமெரிக்காக்குள்ள போதல் பொருள் வருது, அதுக்கு காரணம் வெனிசுலா அதிபர் தான், அதனால நான் அவரை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நாங்க பிடிக்கிறதுனால எங்களுக்கு 5,000 கோடி பல கோடி ரூபாய் செலவாயிருச்சு. அதை ஈடுகட்டுறதுக்காக வெனிசுலாவுல இருக்கிற எண்ணெய் எல்லாம் அமெரிக்க கம்பெனிஸ் எடுத்து அந்த பொருளாதார இழப்பீடு எங்களுக்கு ஏற்பாடு சரி கட்டும் அப்படின்னு சொல்றான். ஏண்டா பட்டுருச்சா மூஞ்சி, உனக்கு என்ன வேணும்னா நீ அவங்க கூட டைரக்டாவே கேட்டுக்கலாம்ல. அவன் போதைப் பொருள் விற்கிறான், அதனால நான் அவனை அரெஸ்ட் பண்றேன், ஆனா அதுக்கான செலவுக்காக நான் அங்கே போய் எண்ணெய் எடுத்துக்கிறேன்னு சொல்றியே, கேவலமா இல்லையாடா? இதனாலதான் அவன் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அங்க அஃபெக்ட் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான கண்ட்ரிஸ், ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு சைனா. ஏன்னா இவங்க தான் இங்க ஒரு சில கம்பெனிஸை பல்லாயிரம் கோடி ரூபாய், பல்லாயிரம் லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி கம்பெனிஸை பில்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப இவன் வெனிசுலா அதிபரை புடிச்சு அங்கே அமெரிக்காவோட கவர்மெண்ட் ரன் பண்ணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சைனாவாலையும் ரஷ்யாவாலையும் எண்ணெய் எடுக்க முடியாது. 2வது இந்தியாவுக்கும் 3வது அதிகபட்சம் எண்ணெய் வாங்குற இடம் வெனிசுலா தானா. அதனால அமெரிக்காவை இதுக்கு மேல எந்த நாடும் நம்ப மாட்டாங்க, பாகிஸ்தான்காரனை தவிர. ஆக அமெரிக்காக்காரன் இதுக்கப்புறம் நம்ப மாட்டான். நான் தான் கெத்து, நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்த அமெரிக்காவை இன்னைக்கு எல்லா நாட்டுக்காரங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் சரியான சுயநலவாதி, அவனுக்கு தேவையா இருந்தா நம்ம கிட்ட எடுத்துப்பான், அவனுக்கு தேவையா இருந்தா நம்ம கிட்ட வச்சுப்பான், அவனுக்கு தேவை இருந்தா நம்ம கிட்டயே புடுங்கிப்பான். அப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரனுக்கும் விட மிகப்பெரிய பிச்சைக்காரன் இந்த அமெரிக்கா. அதுல மிகப்பெரிய 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 ஒரு கேப் மாதிரி மொல்ல மாதிரி இந்த டொனால்ட் ட்ரம்ப். ஆக மக்களே, நீங்க அமெரிக்காவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. நீங்க இத்தனை நாள குடி டைனோசர் எவ்வளவு மிஸ் பண்ணீங்கன்றதையும் கமெண்ட்ல போடுங்க. நீங்க இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட இருந்து, குடி டைனோசர் சேனல் கிட்ட இருந்தும் கமெண்ட்ல போடுங்க. நான் கமெண்ட்டை படிக்கிறேன், உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நம்ம வளருவோம், வாழ்வோம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சரி மக்களே, வந்துட்டேன், ஒரு வீடியோ போட்டேன், விடமாட்டேன், உங்களோட தான் இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சந்தோஷமா இருங்க. நான் உங்கள் பிரவீன் மறுபடியும் சொல்றேன், தேங்க்ஸ் டு குடி டைனோசர் சேனல், வெல்கம் டு குடி டைனோசர் சேனல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குடி டைனோசர் சேனல். இது என்னைக்குமே நம்ம டைனோ ஃபேமிலியா இருப்போம், ஒன்னா இருப்போம், ஒத்துமையா இருப்போம். பராசக்தி தீய சக்தி. நன்றி.